ஐயோ என்னங்க விடுங்க. ஓடி. டேய் ஐயோ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? ஐயோ பவித்ரா, அம்மா பவித்ரா எந்திரிமா. ஐயோ என்னாச்சு அம்மா பவித்ரா? பவித்ரா டேய் உள்ளத்தாச்சு பொண்ணு இப்படி போய் தள்ளி விட்டுட்ட. நல்லா இருப்பியாடா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? சீ பவித்ரா. ஐயோ புள்ள எந்திரிக்க மாட்டேங்கிறாளேடா. சும்மா கத்தாம இரு. மயக்க தானே போட்டிருக்கா. சாவடிக்கிறீங்க என்ன எல்லாரும் சேர்ந்து. இவ உயிரோட இருக்கணும். இவளை வச்சு நிறைய காரியம் பண்ண வேண்டியிருக்கு. நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன். தள்ளு. ஏண்டா ஒரு புள்ளத்தாச்சி மயங்கி கிடக்குறா, இப்படிதான் ஆடிய செஞ்சு மருந்து வாங்கிட்டு வருவியா? இன்னும் கண்ணு திறக்கலையா? இல்லடா எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குடா. நீ என்னடா இவ்வளவு சாவகாசமா வந்துட்டு இருக்க? அவளுக்குலாம் ஒன்னும் ஆகாது. டேய் குடா முதல்ல போட்டு பேசிட்டு இருக்க. ச்சே என்ன அப்படி பாக்குற? வீட்டுக்கே வந்துட்டேன்னா நீங்க எதுக்கு சரிங்க வந்தீங்க? வீட்டை விட்டு வெளியே போங்க. என்னப்பா வந்தவங்கள வான்னு சொல்லாம எடுத்த எடுப்புலயே வெளியே போக சொல்ற? நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சோம் எப்படி சார் வீட்டுக்குள்ள கூப்பிட சொல்றீங்க? நான் தான் அங்கேயே எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு வீட்டு வரைக்கும் வந்திருக்கீங்க? நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு அண்ணாமலைக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னால அந்த வீட்டு பக்கமே போக முடியாது. நான் உங்க கூட சேர்ந்து இப்படி பண்றேன்னு நினைச்சுப்பாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. என்ன விசாலாட்சி, சௌக்கியமா? நான் பவித்ராவையும் மாப்பிள்ளையையும் கூட்டிட்டு வரதுக்காக போகல. இப்போ எங்க இருக்காங்கன்னு தெரியாம மனசு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. அதான் எங்க இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அவங்க என்ன சின்ன குழந்தையா? அவங்க அவங்கள பார்த்துப்பாங்க. நீயே இந்த நேரத்துல தனியா அலைஞ்சுக்கிட்டு போய் தூங்கு போ. எப்படிக்கா தூங்க முடியும்? நம்ம பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டா, அதுவும் பிரெக்னெண்டா இருக்கும்போது. அவ எங்க இருக்கா என்ன பண்றான்னு தெரியாம எனக்கு எப்படிக்கா தூக்கம் வரும்? உன் கஷ்டம் எனக்கு புரியுது அண்ணாமலை. அதான் பொண்ணு கூட மாப்பிள்ள இருக்காருல்ல, அவரு பார்த்து பாரு. நீ ரிலாக்ஸ் ஆயிரு. இல்லக்கா, நான் அவங்கள கூட்டிட்டு வரமாட்டேன்னு தான் சத்தியம் பண்ணிருக்கேன். பார்க்க மாட்டேன்லாம் இல்ல. என்ன ஆனாலும் சரி, நான் அவங்கள போய் பார்த்துட்டு தான் வருவேன். எனக்கு அவங்க எங்க போனாங்கன்னு தெரியணும், அவ்வளவுதான். என்னால அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும். சரி, நீ தனியா போக வேண்டாம். பசங்களை துணைக்கு கூட்டிட்டு போ. கௌதம், வருண், அண்ணாமலை கூட போயிட்டு வாங்க. சரிங்க பெரியம்மா. அவனை ஒண்ணும் பண்ணிடாத. விசாலாட்சி, காலம் கடந்துருச்சு. இதுக்கப்புறமும் நீ எல்லாத்தையும் மனசுல வச்சிருக்க முடியாது. இப்போ இந்த உத்தமன் கிட்ட நான் எவ்வளவு பெரிய உத்தமன்னு சொல்ல போறியா? இல்ல இவன் கதையை இங்கேயே முடிச்சிருவா? என்ன கொண்டு வரட்டுமா? இல்ல, அத மட்டும் என்னால சொல்லவே முடியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. நான் யாரு, என் குணம் எப்படின்னு தெரிஞ்சோம் முடியாதுன்னு சொல்றியா? உன்னை அறுக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில தானே பேசிக்கிட்டு இருக்க. இப்பவே உன் கண்ணு முன்னாடி அறுத்துறவா? ஐயோ அறுத்துறவா? இல்ல, வேணாம் வேணாம். ஐயோ வேணாம் வேணாம். அம்மா, இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, அக்காவையும் மாமாவையும் எங்கேயும் காணோமேமா. கௌதம், சித்தி, அங்க லெஃப்ட்ல ஒரு தெரு இருக்குல்ல, அங்க திரும்ப. சரிங்க சித்தி.
இவர் தான் என் அப்பான்னு தெரிஞ்சிருந்தா எனக்கு ஏதாவது பார்த்து செய்யுங்கன்னு நான் ஏன் அந்த அம்மா கிட்ட கெஞ்சிட்டு கிடந்திருக்கணும்? டேய் நிறுத்துடா. யார பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்க? அண்ணாமலை குடும்பத்துல வீட்டோட மாப்பிள்ளையா வாழ்ந்தாலும் கௌரவமா வாழ்ந்துடலாம். ஆனா இந்த மனுஷன் கிட்ட வாழ்றது நரகத்துக்கு சமம்டா. அப்படிலாம் என்னால 5க்கும் 10க்கும் வாழ முடியாது. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. மா இங்க எங்கேயுமே அவங்கள காணோமேமா. எங்கம்மா போயிருப்பாங்க? தெரியலையேப்பா. மாப்பிள்ளைக்கு இங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அப்படி யாரும் இல்லை சித்தி. மாமா யார் கூடயும் அப்படி க்ளோஸா பழகி நான் பார்த்ததே இல்லை. This number is currently switched off. Please try again later. என்னாச்சுமா? பவித்ரா ஃபோன் ரொம்ப நேரமா ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்குப்பா. நீ மாப்பிள்ளைக்கு ட்ரை பண்ணு. This number is currently switched off. Please try என்னாச்சுப்பா? again later. மாமா நம்பரும் சுவிட்ச் ஆஃப் தான்மா வருது. ஏன்பா இத்தனை நாளா என்ன தேடி வரல? நான் உன்னை தேடாத இடமே இல்லடா. இப்படி ஒரு புள்ள இருக்காங்கிறதையே என் கண்ணுல காட்டாம உங்க அம்மா வளர்த்துட்டா. ஒரு நாள் கழிச்சு உன்னை பார்த்திருக்கேன். உன்கிட்ட நிறைய பேசணும். வா என் கூட. ஏய், எங்க கூட்டிட்டு போற என் புள்ளைய? பயப்படாத. உன்கிட்ட இருந்து பறிச்சிட மாட்டேன். ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. பேசி முடிச்சிட்டு நானே உன் பையனை பத்திரமா கொண்டு வந்து விட்டுறேன். போதுமா? ஐ சபாஷ். வா. மாப்பிள்ளை ஏதாவது கோவப்பட போறாரு. பொண்ணை பத்திரமா பாத்துக்கோங்க. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. சரிங்க சம்பந்தி, நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. நீங்க தைரியமா இருங்க. நான் ஏதாவது ஒண்ணுனா கால் பண்றேன். வச்சிட்டுமா? சரி சம்பந்தி. இப்பதான்டா எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. நான் தான் சொன்னேன்ல சித்தி, அவங்க இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க. ஹலோ, என்ன சொல்றீங்க? எப்படி நடந்துச்சு? நான் வரேன். என்னாச்சு கௌதம்? சொல்றேன் சித்தி.